திமுக இந்த கூட்டணி அமைந்த நாள்ல இருந்து தொடர்ச்சியாக அவங்க முரசொலிய வரக்கூடிய கட்டுரைகள், கருத்துகள், அப்புறம் அவங்களுடைய அமைச்சர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதிமுக என்னமோ அவங்களுடைய கட்சியை வந்து டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்க, முதலமைச்சரே கொத்தடிமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் எதோட வெளிப்பாடுன்னு நீங்க பாக்குறீங்க? அச்சத்தின் வெளிப்பாடுங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாஜக அதிமுக இரண்டும் தனித்தனி அணி அமைத்து தனியாக நிற்கும், நாம் மிக எளிதாக வெல்லலாம் என்ற கனவில் இருந்தது திமுக. அதனால்தான் தொடர்ந்து பாஜக மோடி என்கிற பூச்சாண்டியை மையப்படுத்தி கொண்டே வந்தது திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும். இன்னொரு விஷயம்ங்க, திமுக இருக்கிற தோழமை கட்சி, அதன் தோழமை கட்சிகள் எல்லாருமே எப்படியாவது திமுகவில் இந்த முறை கூடுதலாக இடங்களை பெற்றுவிடலாம் அதிமுகவை காட்டி. அதாவது அதிமுக பிஜேபி தனித்தனியாக நிற்கும், நீங்கள் இவ்வளவு தொகுதிகளை ஒதுக்காவிட்டால் நாங்கள் அதிமுகவோடு சென்று விடுவோம் என்கிற ஒரு மிரட்டல் தோணியை கையில் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்க. உண்மை. குறிப்பா பாத்தீங்கன்னா விசிக கூட 25 இடங்களில் நாங்கள் கேட்டு பெறுவோம் சொன்னாங்க. ஆனா இனிமேல் பாருங்க, அந்த 6 இடம் பெறுவதே சிரமம். அப்போ இந்த நெருக்கடியான நிலைக்கு இந்த கூட்டணி தங்களை உருவாக்கி விட்டது எங்க, அந்த கோபத்தில அந்த வேகத்துல அவர்கள் எழுப்புகிற கோஷம் எல்லாம் அடகு வச்சிட்டீங்க, அடிமையா போறீங்க, கொத்தடிமையா இருக்கீங்கிறதா.